சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. கொற்கையின் அரசு பொறுப்பை ஏற்ற இளவரசர் இளம்பழுதி சிறிது காலமாக அங்கு வந்து பொறுப்பை ஏற்காததுதான். அவர் வந்தால்தான் இந்த நிலை தொடராமல் தடுக்க முடியும். எனக்கும் புரிகிறது. சோழ நாட்டிற்கு சென்ற இளம்பழுதியை மன்னர் கரிகாலர் அங்கேயே வெகு காலம் தங்க வைத்து விட்டார். நான் இளவரசரை விரைவில் வரும்படி ஓலை அனுப்பியிருக்கிறேன். அதற்கு முன்னால் இதை கண்டுபிடித்து களை எடுக்க உடனே ஏற்பாடு செய்கிறேன். சென்று வாருங்கள். உத்தரவு மன்னவா, நான் வருகிறேன். பேரரசருக்கு எங்கள் பணிவான வணக்கம். வணக்கம் மன்னவா. வா செழியா, அமருங்கள். உட்கார் செழியா. அமைச்சரே, செழியா, இது என்ன அதிசயம்? இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் வந்திருக்கிறீர்கள்? மன்னவா, நாட்டின் நிலை பற்றி செழியனோடு விவாதித்துக் கொண்டிருந்த நான் உறக்கம் வராததால் அவனை அழைத்துக் கொண்டு உலாவ புறப்பட்டேன். அப்போதுதான் தாங்கள் இன்னும் உறக்கம் இல்லாமல் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதோடு இந்த நேரத்தில் இரத்தன வியாபாரிகளின் தலைவர் வந்து தங்களை தனிமையில் சந்தித்து உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்தது. அதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்றுதான் சற்று விலகி நின்றிருந்தோம். அவர் வந்து ஏற்கனவே உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த என்னை மேலும் உறங்க விடாமல் செய்துவிட்டார். என்னவாயிற்று மன்னவா? கொற்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட முத்துக்களில் போலி முத்துக்கள் கலக்கப்பட்டிருந்தனவாம். அவற்றை பிரித்தெடுத்து என்னிடம் காண்பிப்பதற்காகத்தான் கொண்டு வந்திருந்தார். அவை விற்பனை செய்யப்பட்டு வாங்கியவர்களுக்கு அவை போலி முத்துக்கள் என்று தெரிந்துவிட்டார். பாண்டிய நாட்டின் புகழுக்கே களங்கத்தை ஏற்படுத்தியிருக்குமே. அதனால்தான் ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த என்னை இந்த செய்தி மேலும் திகைக்கச் செய்துவிட்டது. மன்னவா, இளவரசர் எந்த நேரத்திலும் மீட்கப்படலாம் என்பது உறுதியாக தெரிந்த பின் ஏன் இந்த கலக்கம்? அதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் அமைச்சரே. இப்போது வேறொரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது. அதை பற்றி நினைத்துதான் நான் குழப்பமடைந்தேன். எதுவாயினும் சொல்லுங்கள். ரோமாபுரியிலிருந்து வந்து கொற்கை துறைமுகத்தில் இறங்கிய சிலர் அங்கு நம் அரண்மனையில் உள்ள பிரதானியிடம் ஒரு செய்தி எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அது மிகவும் முக்கியமான செய்தி என்பதால் அவர் நமது ஒற்றர் தலைவரிடம் உடனே என்னை சந்தித்து தர வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறார். அதை படித்ததிலிருந்துதான் இத்தகைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன செய்தி என்று எங்களிடம் சொல்லலாம் அல்லவா மன்னவா? இப்போது நீங்கள் வராமல் போயிருந்தால் நானே நாளை காலை உங்களை அழைத்து வரச் செய்து சொல்லியிருப்பேன் அமைச்சரே. அப்படியானால் சொல்லுங்கள் மன்னவா. நாம் இளம்பழுதி இல்லாத நிலையில் இங்கு ரோமாபுரி இளவரசன் வருவது நல்லதல்ல என்பதற்காகத்தானே அங்கிருந்து தூதுவனை அனுப்பப் போவதாக வந்த மடலுக்கு பதில் எழுதாமல் இருந்தோம். ஆமாம். அது அவர்களுக்கு வேறு விதமான எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டதாம். நாம் அவர்கள் விருப்பத்தை ஏற்கவில்லை என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் என்று தெரிகிறது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இன்னும் சில நாட்கள் நம்மிடமிருந்து ஏதேனும் பதில் மடல் வருகிறதா என்று பார்த்துவிட்டு தமிழகத்தில் உள்ள வேறு நாடுகளில் ஒன்றுக்கு தூதுவனை அனுப்பலாம் என்று பேசிக் கொண்டார்களாம். இங்கு வந்த ஒருவர் அவர்களது அரண்மனை வரை செல்லும் உரிமை பெற்றவராக இருந்ததால் அதை அறிந்து நமக்கு இதை தெரியப்படுத்தியிருக்கிறார். இது மிகவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் மன்னவா. தங்கள் மன உளைச்சலுக்கான காரணம் தெளிவாக தெரிகிறது. ஆனால் எந்த விஷயத்திற்கும் ஒரு தீர்வு இருப்பது போல் இதற்கும் ஒரு தீர்வு இருக்கத்தான் செய்யும். அதை நாம் யோசிக்க வேண்டும். மன்னவா, அகஸ்டஸ் சீசர் பாண்டிய நாடு வேண்டாம் என்று சோழ நாட்டிற்கு செல்வார் என்றால் பிரச்சனை இல்லை. மாமன்னர் கரிகாலர் அந்த தூதுவன் வரும்போது நமக்குரிய கௌரவத்தை அறிந்து அதற்குரிய முறையில் நம்மையும் அழைத்து அதில் பங்கு பெறச் செய்வார். சோழ மன்னரே அந்த தூதுவனை நம்மிடமே அனுப்பி வைப்பார். ஆனால் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று புரிகிறது செழி. அகஸ்டஸ் சீசர் அந்த தூதுவனை சேர நாட்டிற்கு அனுப்பி வைத்தால் அதன் விளைவு விபரீதமாகிவிடும்.
தமிழகத்தின் கௌரவமே பாதிக்கும்படி நிலை ஏற்படும். அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதே மன்னவா. பாண்டிய நாட்டின் கொற்கையைப் போல, சோழ நாட்டின் பூம்புகாரைப் போல, சேர நாட்டின் முசிறியும் ஒரு சிறந்த துறைமுக பட்டினம் தானே. ரோமாபுரியோடு வாணிப தொடர்பு வைத்திருக்கும் ஒரு பகுதிதானே. அங்கு தனது தூதுவனை அகஸ்டஸ் சீசர் அனுப்ப மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? மன்னவா, தாங்கள் இதை பற்றி இந்த அளவிற்கு யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் இருவரும் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே நான் ஒரு மாற்று வழியை யோசித்து விட்டேன். உடனே அதை சொல்லுங்கள் அமைச்சரே. பிற நாட்டு தூதுவன் ஒருவன் வருகிறான் என்றால் அந்த நாடு அவனுக்குரிய பாதுகாப்பை தர கடமைப்பட்டிருக்கிறது. நம் இளவரசரின் திருமணம் முடிந்து அதைத் தொடர்ந்து சோழ நாட்டிற்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய சூழல் ஏற்பட்டதால் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய போதுமான அவகாசம் தேவைப்பட்டது. அது மட்டுமல்ல, ரோமாபுரியில் இருந்து அதன் பேரரசரான அகஸ்டஸ் சீசரே அந்த தூதுவனை அனுப்பி வைப்பதால் அதற்குரிய கௌரவத்தோடு சிறப்பான முறையில் அந்த தூதுவனை வரவேற்க வேண்டும் என்று கருதுகிறோம். அதையெல்லாம் செய்து கொண்டு மடல் அனுப்பலாம் என்றிருந்தோம். இப்போதுதான் அதை தொடங்கியிருக்கிறோம். இன்னும் ஓரிரு தினங்களில் இது நிறைவடைந்ததும் இப்போது அனுப்புவது போல் மீண்டும் ஒரு மடல், நீங்கள் உடனே தூதுவனை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அனுப்பி வைக்கிறோம் என்று அகஸ்டஸ் சீசரின் பெருமைகளையும் அதில் விவரித்து நாளையே ஒரு மடல் அனுப்பிவிடலாம். அது நம் இளவரசர் இங்கு வரும் வரை நாம் தாமதப்படுத்த போதுமானதாக இருக்கும். அருமையான யோசனை. அப்படித்தான் செய்ய வேண்டும். நாம் ஏன் பதில் அனுப்ப தாமதித்தோம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள போதுமான காரணங்களை சொல்லிவிட்டீர்கள். இதன்படி தாங்களே மடல் எழுதி கொண்டு வாருங்கள். அதை நாளையே அனுப்பிவிடலாம். இப்போது மனம் தெளிவடைந்து விட்டதல்லவா? இனி சென்று தாங்கள் நிம்மதியாக உறங்குங்கள். நான் நாளை காலை வந்து தங்களை சந்திக்கிறேன். நல்லது. செழியா, மன்னவா, நீ நாளையே கொற்கைக்கு புறப்பட்டு சென்று போலி முத்துக்கள் எப்படி அனுப்பப்பட்டன என்பதை கண்டுபிடித்து அவர்களை அடியோடு களை எடுத்து விட்டு வா. ஆணை மன்னவா. இங்கு வந்த வணிகர் தலைவர் கொற்கையில் இளம்பழுதி இல்லாததால் தான் இந்த நிலை என்றார். நான் அவன் சோழ நாட்டில் தொடர்ந்து தங்க நேர்ந்ததால் இன்னும் வரவில்லை என்று சொல்லியிருக்கிறேன். நானும் இதையே எதிரொலிக்கிறேன் மன்னவா. இளவரசர் விரைவில் வந்து தங்கள் வாக்குப்படியே கொற்கையின் பொறுப்பை ஏற்கும் நாளை எதிர்பார்ப்போம் மன்னவா. நாங்கள் வருகிறோம். வருகிறோம். மலர்கொடி, அம்மா, நீ உன் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு வந்து பல நாட்கள் தங்கும் நிலை ஏற்பட்டதற்கான காரணம் சங்கடமானதுதான் என்றாலும் இப்படி தங்க நேர்ந்தது சில விஷயங்களில் மிகவும் நன்மையாகிவிட்டது. எதை பற்றி சொல்கிறீர்கள் அம்மா? முக்கியமாக உன் அண்ணன் கிள்ளிவளவன் விஷயத்தை தான் சொல்ல வேண்டும். வெயிலும் அடிக்கிறது, மழையும் பெய்கிறது என்பது போல் அவன் சிறிது காலம் எல்லாவற்றையும் மறந்து இயல்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் ஓரிரு நாட்களிலேயே மீண்டும் மாறி அந்த பழைய நினைவுகளில் ஆழ்ந்து பிரமை பிடித்தவன் போல் மாறிவிடுவான். உண்மைதான் அம்மா. நானே அண்ணன் அப்படி எல்லாவற்றையும் பறிகொடுத்தவர் போல் விரக்தியுடன் அமர்ந்திருப்பதை பார்த்திருக்கிறேன். இந்த நிலை மாறவே மாறாதா? இனி எந்த நாளும் இவன் இப்படியே இருந்து விடுவானா என்று நான் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ வந்து இங்கு தங்க நேர்ந்தது. கிள்ளிவளவனோடு பேசி ஓரளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தினாய். ஆனாலும் அண்ணன் அவ்வளவு எளிதாக மாறவில்லையே. எனது திருமணத்தின் அடையாளமாக ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கே ஏற்றுக்கொள்ளவில்லையே. அது தனது காதல் தோல்வியின் அடையாள சின்னமாக இருக்க வேண்டும். அல்லது அது எனது நினைவு மண்டபமாக? வேண்டாம் மலர்கொடி, வேண்டாம். அதை பற்றி நாம் பேச வேண்டாம். அந்த மனோரஞ்சிதத்தின் நினைவுகளால் கிள்ளிவளவன் எந்த அளவிற்கு தன்னிலை மாறிவிட்டான் என்பது அதன் மூலமாகத்தானே தெரிய வந்தது. ஆனாலும் அதனால் தானம்மா நிலைமையின் தீவிரத்தை தந்தையார் புரிந்து கொள்ள முடிந்தது. அவரே சென்று அண்ணனிடம் மனமுருகி பேசியதால் தான் அண்ணன் தன்னை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். அவரிடம் ஒரு நல் மாற்றமும் ஏற்பட்டது. அதற்கு நீயும் ஒரு காரணமாக இருந்தாய் மலர்கொடி. பக்குவப்பட்ட மண்ணில் போடப்பட்ட விதைதானே செடியாக வளர முடியும்.
அப்படித்தான் உன் தந்தை கிள்ளிவளவனை பக்குவப்பட்ட மனநிலைக்கு கொண்டு வந்தார். நீ அவனது கடமைகளை பற்றிய விதைகளை இட்டு இன்று மீண்டும் இளவரசனுக்குரிய பணிகளில் ஈடுபடும் செடியாக அல்ல, விருட்சமாகவே ஓங்கி வளரும்படி செய்துவிட்டாய். இதில் இன்னொருவர் பங்கும் இருக்கிறது அம்மா. யாரை சொல்கிறாய்? விஜயபூபதி மாமா. அவர்தான் அண்ணனை உற்சாகப்படுத்தி மீண்டும் தன் பணிகளை ஏற்கும்படி செய்தார். மாமாவை தன் கடும் பகைவனாகவே கருதிய அண்ணன் இன்று அவரது அன்பை நன்றாக புரிந்து கொண்டார். இனி என் அண்ணன் தன் நிலையிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டார். அப்படி சொல் வளர்கொடி. கிள்ளிவளவன் மீண்டும் பழையபடி உற்சாகமானவனாக மாறிவிட்டான். அதற்கு என் கணவர் கூட ஒரு காரணமாக இருந்தார் என்பதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? அதிலும் நீயே உன் வாக்கால் சொல்லும் போது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. என்ன அண்ணியாரே, மகன் மீண்டும் தன் பழைய நிலையை அடைந்து விட்டான் என்று தாங்களும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஏன், நான் மகிழ்ச்சியாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா? ஐயோ அண்ணியாரே, என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? கிள்ளிவளவன் என்றும் போல் உற்சாகமான இளவரசனாக மாற வேண்டும். மலர்கொடி தன் கணவரோடு இணைய வேண்டும். மாமன்னருக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் நீங்கி அவர் இந்த பரந்த சாம்ராஜ்யத்தை அமைதியாக ஆட்சி புரிய வேண்டும். இதையெல்லாம் பார்த்து தாங்கள் பூரிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் எவ்வளவு ஆசைப்படுகிறேன் தெரியுமா? ஆமாம் ஆமாம், நீ உன் பிள்ளைகளை பற்றி கூட அவ்வளவாக சிந்திப்பதில்லை. என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம் என்பதைத்தான் சிந்திக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏதோ நீங்களாவது என்னை பற்றி இந்த அளவிற்கு தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறீர்களே, இதுவே எனக்கு போதும். ஆனால் ஒன்று மட்டும் கூறுகிறேன் அண்ணியாரே. என்ன? கிள்ளிவளவன் இந்த அளவிற்கு முன்போல் மாறியதற்கு காரணம் மலர்கொடிதான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் மலர்கொடியோ மாமாதான் காரணம் என்று என் கணவரை பற்றி பெருந்தன்மையாக கூறுகிறாள். ஆனால் இதற்கெல்லாம் மேலாக இன்னொரு காரணமும் இருக்கிறது. அப்படியா? அது என்ன காரணம்? நான் என் மனதிற்குள் கிள்ளிவளவன் மாற வேண்டும், கிள்ளிவளவன் மாற வேண்டும் என்று சதா காலமும் ஒரே நினைவோடு சிந்தித்துக் கொண்டிருந்தேனே. அந்த எனது எண்ணத்தின் நினைவலைகள் தான் அவன் மீது படிந்து இந்த அளவிற்கு அவனை மாற்றி இருக்கிறது. அடடா, அதுதான் காரணமா? இது தெரியாமல் நாங்கள் இருந்து விட்டோமே. அப்படியானால் நாங்கள் எல்லோரும் உன் கணவர் உட்பட உனக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் என்ன செய்து என்ன பலன்? ஏன்? கிள்ளிவளவன் மனம் மாறியது உண்மையானால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒன்று உங்களோடு இங்கு இருந்து உங்கள் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும், அல்லது தங்கையின் மகிழ்ச்சிக்காக அவளது கணவனான இளம்வழுதியை மீட்டு கொண்டு வர சென்றிருக்க வேண்டும். அதையும் செய்யாமல் இதையும் செய்யாமல் எங்கே சென்றிருக்கிறான் என்றே தெரியவில்லையே. தங்கையின் மீது உண்மையான அன்பிருந்தால் அவளது மங்கள வாழ்விற்கே பங்கம் நேர்ந்து விடுமோ என்ற நிலை ஏற்பட்டிருக்கும் போது இப்படி பொறுப்பில்லாமல் எங்கேயாவது தெரிந்து கொண்டிருப்பானா? நிறுத்துங்கள். என் அண்ணன் ஒன்றும் என் மீது அக்கறை இல்லாதவர் அல்ல. அவர் எங்கேயும் சுற்றி கொண்டிருப்பவரும் அல்ல. இப்போது கூட அவர்... நிறுத்த மலர்கொடி. எதற்கு நீ இவ்வளவு சத்தமாக இத்தனை கடுமையாக பேசுகிறாய்? பெரியவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்ற மரியாதையை கூட மறந்து விட்டாயா? இப்படி நீ கோபப்பட்டு பேசும் அளவிற்கு என்ன நேர்ந்து விட்டது? தந்தையே, இவர் அண்ணனை பற்றி... அண்ணனை பற்றி குறை பேச அவருக்கு உரிமை இல்லையா என்ன? அவரை யார் என்று நினைத்தாய்? சிறு பிள்ளைகளாக இருந்தபொழுது உங்களை எல்லாம் வளர்த்ததே என் தங்கை மங்கம்மாதான் என்பது உனக்கு தெரியுமா? மங்கம்மா, நீ சங்கடப்படாதே. என்ன இருந்தாலும் மலர்குடி நீ வளர்த்த பெண்ணல்லவா? ஏன், கிள்ளிவளவனும் அத்தை அத்தை என்று உன்னையே சுற்றி வந்த பிள்ளை அல்லவா? உனக்கு கிள்ளிவளவன் மீது எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பது இவர்களுக்கு புரியவில்லை. நீ அவன் மீது கொண்ட பாசத்தினால் தான் இந்த அளவிற்கு ஆர்வத்தோடு விசாரிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் மலர்கொடி சிறு பெண்தானே, அதனால்தான் அவளுக்கு அது புரியவில்லை. உனக்கு முன்னால் கையை நீட்டி கடுமையாக பேசிவிட்டாள். அதை பார்த்து எனக்கு எவ்வளவு வருத்தமாகி விட்டது தெரியுமா?
அப்படியெல்லாம் சங்கடப்படாதீர்கள் அண்ணா. அவள் பேசியதற்காக நான் வருந்துவேனா என்ன? ஏதோ என் மனம் தாங்காமல் கிள்ளிவளவன் தன் தங்கையின் துன்பத்தை தீர்க்க வழி தேடாமல் என்னதான் செய்கிறான் என்று சற்று கடுமையாக பேசிவிட்டேன். அதனால்தான் மலர்கொடியும் அப்படி பேச நேர்ந்தது. இருந்தாலும் இப்படி நடந்திருக்க கூடாது. நீ பேசலாம், அவள் பேசலாமா? அதனால்தான். வேண்டாம் அண்ணா. இனியும் நான் இங்கே இருந்தால் இப்படித்தான் இதை நினைத்து நீங்கள் வருந்து கொண்டிருப்பீர்கள். நான் போகிறேன். பிறகு ஒரு முறை நான் நிதானமாக வருகிறேன். மிரண்டு போனாயா மலர்கொடி? நான் அப்படி பேசாவிட்டால் மங்கம்மா இப்படி வெளியே சென்றிருக்க மாட்டாள். மங்கம்மா வந்து எதை பற்றியாவது கேட்டால் மிகுந்த எச்சரிக்கையோடு விடை சொல்ல வேண்டும். எதை அறிவதற்காக, எப்படி தொடங்கி எதை நோக்கி செல்வாள் என்று அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. மங்கம்மாவிற்கு இப்பொழுது கிள்ளிவளவன் எங்கு சென்றான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எவ்வளவு சாமர்த்தியமாக பேச்சு கொடுத்து உனக்கு கோபமூட்டி நீ தன்னை மறந்து சொல்லும் நிலைக்கு கொண்டு வந்தாள் பார்த்தாயா? நல்ல வேளையாக நீங்கள் வந்து தடுத்து விட்டீர்கள். இல்லாவிட்டால் மலர்கொடி அதை சொல்லியிருப்பாள். மங்கம்மா கிள்ளிவளவனின் முயற்சியை தடுக்கும் பணியை தொடங்கியிருப்பாள். அண்ணனை அவமதிக்கிறாரே என்ற ஆத்திரத்தில் அப்படி பேசிவிட்டேன் தந்தையே. பொறுப்பில் இருப்பவர்கள் ஒருபொழுதும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஆத்திரம் ஊட்டும் வகையில் ஒருவர் பேசினாலும் ஆவேசப்படக்கூடாது. அவர்கள் வேண்டுமென்றே அப்படி பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டாலே அந்த நிலையை தவிர்த்து விடலாம். தாங்கள் சொல்வது உண்மைதான் தந்தையே. இனியாவது மங்கம்மாவிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள். அவளை நாம் அரவணைத்துக் கொள்ளவும் முடியாது, அதிரடியாக விரட்டிவிடவும் முடியாது. பாம்பு என்று தாண்டவும் முடியாது, பழுதென்று, அதாவது கயிறென்று மிதிக்கவும் முடியாது என்பார்களே, அப்படிப்பட்ட ஒருத்திதான் என் அருமை தங்கை மங்கம்மா. அதனால் இனிமேலாவது எச்சரிக்கையாக நடந்து கொள். யார் அந்த மாளவ நாட்டு இளவரசன்? எதற்காக அவன் அனுமதியின்றி அந்தப்புரத்திற்குள் நுழைந்திருப்பான்? அவனுடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் அல்லவா அமைந்திருக்கிறது. ஒருவேளை அவன் சேர நாட்டு நடவடிக்கைகளை வேவு பார்க்க வந்தவனாக இருப்பானோ? மங்கம்மாவிற்குத்தான் சேர நாட்டிற்குள்ளும் செல்வாக்கு இருக்கிறதே. அவருடைய தோழி மாதுரிதான் இங்கு சர்வசாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கிறாள். ஒருவேளை அந்த மாளவ நாட்டு இளவரசன் இளம் சித்திரனும் மங்கம்மாவால் அனுப்பப்பட்ட ஆளாக இருப்பானோ? நானும் சோழ நாட்டு தளபதி பார்த்திபனும் பாண்டிய இளவரசர் இடம்பெழுதியை மீட்பதற்கு சேர நாட்டிற்குள் வந்திருக்கும் செய்தி மங்கம்மாவிற்கு ஒருவேளை எட்டி இருக்குமோ? எனது வணக்கத்திற்குரிய வாழ்பயிற்சி குரு அருந்ததி அவர்களே, தங்களுடைய சிஷ்யையாகிய இந்த பரிவாதினி வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது, மன்னியுங்கள். என்ன அப்படி பார்க்கிறாய்? உன்னுடைய பெயர் முத்துநகை என்று எனக்கு தெரிந்த பிறகும் அருந்ததி என்று அழைக்கிறேனே என்று பார்க்கிறாயா? எனக்கென்னமோ அருந்ததி என்று அழைப்பதுதான் பிடித்திருக்கின்றது. சரி வா, பால் பயிற்சியை ஆரம்பிக்கலாம். இல்லை பரிவாதினி, இன்றைக்கு வாழ் பயிற்சி வேண்டாம். என்னவோ தெரியவில்லை, இன்று என் மனதே சரியாக இல்லை. ஏதோ ஒரு குழப்பம். பயிற்சியில் கவனம் போகாது. அதனால் பயிற்சியை நாளை வைத்துக் கொள்ளலாம். ஏன், என்னவாயிற்று? எதனால் உனக்கு இப்படி ஒரு குழப்பம்?
மாளவ நாட்டு இளவரசன் இளஞ்சித்திரன் தன் நண்பனுடன் நம் அந்தப்புரத்திற்குள் வந்து நீ தங்கியிருக்கும் பகுதியிலும் தாமரை தங்கியிருக்கும் பகுதியிலும் சுற்றி சுற்றி நோட்டம் விட்டுக் கொண்டிருந்தான்.